அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மாற்று மத சகோதரர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்கி வருகின்றோம். அதிலே இன்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, முஸ்லீம்கள் அதிகமாக மாட்டுக்கறி உண்ணுகின்றார்களே, அவர்கள் உண்ணக்கூடிய அந்த மாட்டுக்கறியினால் இந்துக்களின் உணர்வு பாதிக்கப்படுகிறது என்ற கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இந்த கேள்வி எழுவதற்குண்டான காரணம் என்ன என்றால், பொதுவாக மதத்தையும் மத உணர்வையும் வைத்து அரசியல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த கேள்விகள் அதிகமான மக்களிடத்தில் பரப்பப்பட்டு இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில், பன்முக தன்மை உடைய இந்த நாட்டில் பல மதத்தவர்கள், பல கொள்கையுடையவர்கள் இந்த தேசத்தில் வாழ்கின்றார்கள். அவருக்கென்று இந்த நாட்டில் மத சுதந்திரமும் தனி மனித சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வழங்கப்பட்ட அடிப்படையில் தான் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் என்றால், இதுதான் இந்த இந்திய தேசத்துடைய மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏனைய உலகத்தில் இந்தியா தேசம் சிறந்து விளங்குது, மற்ற நாட்டில் மக்களுக்குண்டான நிலைகளில் இங்கே இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மையை பார்க்கும்போது வியந்து பார்க்குறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பல மதத்தை பின்பற்றக்கூடியவரும் வாழ்கிறாங்க, பல கொள்கை சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களாக எண்ணற்ற கொள்கை உடைய மக்கள் வாழும்போது இந்த தேசம் சிறந்த ஒரு தேசமாக, ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒன்றாக, பல கலாச்சார உணர்வு மிக்க ஒரு தேசமாக விளங்குது என்பதுதான் மற்ற ஏனைய நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக, வியப்பாக இருக்குது. ஆனால் அதையே இன்னைக்கு கேள்விக்குறியாக ஆக்கும் வகையில் தான் சில மக்கள் இது போன்ற அரசியலுக்காக மதத்தின் உணர்வை வைத்து துண்டாடப்படுவதற்காக ஏவப்பட்டது தான் இந்த முதன்மையான கேள்வியாக இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மதத்தவர்களுக்கு அவர்களுக்கென்று சில மதத்தின் அடிப்படையில் உரிமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்றாங்க. முஸ்லீம்கள் மாட்டுக்கறி அதிகமாக உண்றதுனால இந்துக்களுடைய உணர்வு புண்படாதா என்ற இந்த கேள்வி வந்தால், இன்னைக்கு நம்ம முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கள் மட்டும்தான் ஏதோ மாட்டுக்கறி சாப்பிடுவதை போன்றும், மற்ற ஏனைய மக்கள் யாருமே மாட்டுக்கறி சாப்பிடாததை போன்றும் இன்னைக்கு திரித்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஐயங்கள்லாம் மக்களிடத்தில் அதிகமாக எழுவதற்குண்டான காரணியாக அமையுது. அப்போ இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுவதில் இந்தியா நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்களில் அதிகமாக சாப்பிடுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், பல இந்துக்கள் இன்னைக்கு இந்த மாட்டுக்கறியை உண்ணக்கூடிய உணவுகளாக பயன்படுத்துகிறாங்க என்பதை பார்க்க முடியும். நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கொண்டீங்க என்றால், இன்னைக்கு கேரளாவில் அதிகமான இந்துக்கள் இதை சாப்பிட்றாங்க. காலையில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாட்டு இறைச்சியை தான் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் எங்களால் சாப்பிட முடியாது, அது எங்களுடைய மாநிலத்துடைய தேசிய உணவு போல, அதை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்லாம் இன்னைக்கு சில நடிகர்லாம் கூட சொல்லும் அளவுக்கு போகுது. அதே நேரத்தில் இதற்கென்று மாட்டிறைச்சிக்கென்று ஃபெஸ்டிவலே வச்சு நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது எங்களுடைய உரிமை, நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது இதில் முஸ்லீம்கள் மட்டும் சாப்பிடுவதை போல ஒரு சித்தரிக்கக்கூடிய விஷயம் தான் இதை நம்ம முதல்ல பார்க்குறோம். அடுத்து எப்போ ஒருத்தருடைய மனசு புண்படும், அவருக்குண்டான உரிமை எப்போது மதிக்கப்படாமல் அது திணிக்கப்படுதோ, அது பாழாக்கப்படுதோ, அப்போதான் அவர்களுடைய உணர்வு புண்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், பாதிக்கப்படும். அது உண்மைதான். அது எப்போ அப்படின்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, சில பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடல அப்படின்னு சொன்னால், சாப்பிடாதவர்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ணும், நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்லன்னு ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க, நீங்கள் சாப்பிடுங்க என்று, நாங்கள்லாம் சாப்பிட்றோமா இல்லையா, நீங்கள் சாப்பிடுங்க என்று அவர்கள்ட்ட சாப்பிடாத ஒரு நபர்கள் அவருடைய மதத்தின் அடிப்படையில் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போது நம்ம போய் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறோம், திணிச்சால்தான் என்ன ஆகும்னா அவங்களுடைய மனசு புண்படும். அப்போ அது அல்லாமல் நீங்கள் அவரவருக்குண்டான உரிமைன்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது போன்ற பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படாது. இன்னைக்கு முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க, அதனால் புண்படுதா என்ற ஒரு கேள்விகள் எழுது, புண்படுதுன்ற அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு சகோதரர் கேட்ட கேள்விக்குண்டான ஒரு நிலை உருவாகிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால்,
அப்படி ஒரு தோற்றத்தை இன்னைக்கு சில நபர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி உருவாக்குனுடைய நிலை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்களானா இல்லை. கேரளா மற்ற அண்டை மாநிலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சியை அதிகமான இந்துக்கள் சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அரசை எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கி அரசாங்கம் இன்றைக்கி வந்து மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்படி ஏற்றுமதி செய்தால் அதில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அதிகமான மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் முதன்மையான நாடாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க உண்ணுவதற்குத்தானே இந்த கறியை ஏற்றுமதி செய்கிறாங்க. அது அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வகைக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களா? ஏதாவது மருத்துவ உதவிக்காக ஏற்றுமதி செய்கிறாங்க. இது அல்லாமல் உண்ணுவதற்காக இல்லை. இது வேறு வேறு வகைக்காக, ஆராய்ச்சிக்காக, அதுக்குத்தான் இன்னைக்கு இந்தியாவில் ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்படியா சொல்ல முடியும்? அப்படி இல்லை. இந்தியாவும் அதை உண்ணுவதற்குத்தான் பல நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொன்னால் அது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உணவுன்ற அடிப்படையில் அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. ஒரு அரசாங்கத்திற்கு பல வகைகளில் வருவாய் ஈட்டுவதற்கு அவங்க முற்படுவாங்க. அப்படி முற்படும் போது அதை மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அதில் நாட்டுக்கு ஒரு வருவாய் வருது. அதன் மூலம் அந்த வருவாயை வைத்து நலத்திட்டங்களை நம்ம செய்வோம் என்ற நோக்கத்தோடு அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம தப்பாக அப்படி சொல்ல முடியும்? அது தப்பு சொல்ல முடியாது தானே. அது ஒரு உணவுன்ற அடிப்படையில் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி மாட்டுடைய பயன்பாடுகள் இருக்குல்ல. இன்றைக்கி காளை மாடு இருக்குது. அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது அது ஒரு 3 வயசை பூர்த்தி அடைஞ்சு தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு அதில் ஒரு 7-8 வருஷம், ஒரு 10 வருஷம் அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த மாட்டை அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது நல்லா உடல் ஆரோக்கியமாக திரகாத்திரமாக இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் அது பலவீனம் ஆயிடுச்சு. 18-20 வயசுக்குள்ளே ஒரு மாட்டுடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது ஒரு 10லேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் தான் அந்த மாட்டுக்குண்டான விவசாயத்திற்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது, எஞ்சிய காலம் ஒரு விவசாயி அதற்கத்தான் அவர் பயன்படுத்துவார். அப்போ அவரை பயன்படுத்தும் போது அதனால் அவர் விவசாயம் பண்ணுவார், ஏர் உழுவார், அதை வச்சு பல வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும்போது அதில் அவருக்கு பலன் இருக்குது அப்படின்னும் போது அதை வைத்து அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அதை பராமரிப்பதற்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, பொருளாதார சிக்கல் அவருக்கு ஏற்படாது. அதே நேரத்தில் வைத்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு பலனுமே இல்லை. அது ஆனால் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அதை நான் வச்சு சும்மாவே வச்சு பராமரிக்கணும், அதுக்கு உணவு போடணும், அதை பராமரிக்கணும், ஆனால் அதனால் எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை இப்படின்னு ஒரு சூழல் இருந்தால் விவசாயிக்கு அது சுமையாயிடுமா இல்லையா? அதுக்கு பாரம் ஆயிடுமா இல்லையா? அப்போ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் இதை உணவுக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சிடுச்சுன்னா அதை விற்பனை செஞ்சிருவாங்க. விற்பனை செய்வதன் மூலமாகத்தான் பல தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகுது. இன்னைக்கு மாட்டை உண்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பல வணிகங்கள் மூலமாக பல நபர்கள் பல குடும்பங்கள் அதில் வருவாய் ஈட்டுறாங்க. வருவாய் ஈட்டி அதில் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு அவங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறாங்க. அந்த மாட்டில் இருக்கக்கூடிய தோலை பதப்படுத்தி அதை தோலுக்குண்டான பயன்பாடுகளுக்கு கொண்டு செல்லும்போது அதன் மூலம் அதில் பல குடும்பங்கள் அதில் பின்னணிகளில் வேலை செய்யும் போது அது அவங்களுக்கு பயன்பாடுகள் இருக்குது. அதே மாட்டிறைச்சியை அரசு தேவைக்கு பயன்படுத்தி அதை ஏற்றுமதி செய்யும் போது அதில் நாட்டுக்கு வருவாய் இருக்குது. இதே நேரத்தில் இதை இப்படியே நீங்கள் பராமரிக்காமல் போட்டிங்க, அவர் விவசாயி என்ன செய்வாருன்னு சொன்னால் பராமரிப்பு அவருக்கு இல்லாத ஒரு சூழல் அவருக்கு சிரமமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாற்று விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வே அப்படித்தானே. இன்றைக்கி பசு பாதுகாப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாதுகாப்புக்கூடிய அமைப்புகள் இருக்கிறோம் அப்படின்லாம் பேரை சொல்லிக்கிட்டு, ஆனால் அதை கொண்டு போய் முறையாக பராமரிக்கிறாங்களான்னு சொன்னால் பராமரிக்கிறதே இல்லையே. இங்கே உண்ணுவதற்கு அதை பயன்படுத்திட்டால் அதன் மூலம் பல குடும்பங்கள் பயன்பெறும். அதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாட்டுக்கும் நல்லதாக இருக்குது. ஆனால் அதை கொண்டு போய் இப்படி பாதுகாக்கின்ற பேரில் நசுக்கும் போது அதை கேப்பாரற்ற அதுக்கு உண்ணக்கூடிய உணவு கொடுக்காமல் பராமரிக்காமல் கொடுக்கும்போது தான் இன்னும் அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாதிப்பு அதிகமாகுது. இப்படி இந்த பாதிப்பை பார்க்கும்போது தான் உண்மையிலே மனசு புண்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும். அதை மதிக்கக்கூடியவர்கள், அதை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி செய்யும்போது தான் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் யாருக்கு மீதும் திணிக்கப்படாமல், யார் மீதும் நிர்பந்தப்படுத்தப்படாமல் அப்படி ஒரு சூழலாக பயன்படுத்தினால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்படி கூட எடுத்துக்கலாமே. இன்றைக்கி இதில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இந்த மாதம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறாங்க.
இப்படி நோன்பு நோட்டு கொண்டிருக்கும் போது நோன்பு நோட்டு அடிப்படையில் ஒரு 12-13 மணி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதிகாலையில் ஒரு 5 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மாலையில் ஒரு 6:15 வரைக்கும் 6:15லேருந்து 6:20 மணி வரைக்கும் சாப்பிடாம உண்ணாமல் பருகாமல் தண்ணி குடிக்காமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த நிலையில் நோன்பு நோட்கிறாங்க. இதே மற்றும் வெளியில் வராங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வராங்க, ஒரு நிறுவனத்துக்கு வராங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது பல நபர்கள் என்ன செய்வாங்க, அவங்க அவங்களுடைய தேவைகளுக்கு உணவுகளை உண்ணுக்கொண்டு தண்ணீர் பருகி கொண்டு தேவைக்கு வந்து ஜூஸை குடிப்பாங்க, டீயை குடிப்பாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. இப்போ இப்படி சாப்பிடும்போது அங்கே போய் நின்று நான் நோன்பு வச்சுருக்கேன், நீ வந்து இப்படி சாப்பிட்லாமா இப்படின்னு சொல்லி கேட்டால் சரி வருமா? இப்படி பார்த்தா எப்படி சரி வரும்? இது என் மனசை புண்படுத்தலையா? நாங்களெல்லாம் அதிகாலையில் இருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் தண்ணி குடிக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் வந்து டீயை குடிக்கிறது, ஜூஸை குடிக்கிறது, சாப்பிட்றது இப்படிலாம் பண்ணால் என் மனசு புண்படாதா இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இது சரியா இருக்குமா? அப்படி கேட்கக்கூடாது. எந்த ஒரு முஸ்லீமும் அப்படி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கவும் மாட்டாங்க. இந்த கேள்வி சரியா வருமானு சொன்னால் கேள்வி சரி வராது. உங்கள் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் நோன்பு நோக்கிறீங்க, அது எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, எதையும் பருகாமல் இருக்கிறீங்க, எதையும் குடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மார்க்கம் இஸ்லாம் வந்து வழிகாட்டுற அடிப்படையில் தானே இருக்கிறீங்க. அது எங்களுக்கு அது எப்படி சரி வரும்? எங்களுக்கு அப்படி சொல்லப்படலை. நாங்கள் வந்து சாப்பிடுவோம், எதை வேணாலும் குடிப்போம், எதை வேணாலும் பருகுவோம், இது எங்களுக்குரிய இப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புண்படுதானே? இப்படி எடுக்கக்கூடாது. அவரவர்களுக்கு உண்டான ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுறதுனால் யாருடைய மனசும் புண்படாது. ஆனால் மாறாக திணித்தாத்தான், என் மதத்தை கொண்டு வந்து உங்களுக்கு திணிப்பதோ, உங்கள் மதத்துடைய விஷயத்தை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு திணிப்பதோ, இப்படி செய்வது தான் பாதிக்கப்படுமே தவிர இது அல்லாமல் அவரவர் அது சுதந்திரத்தின் அடிப்படையில் பின்பற்றினால் இதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அவங்கவுங்க மார்க்கத்துக்கு உண்டான சுதந்திரம் அவங்களுக்குரியது. இஸ்லாம் அப்படி வந்து யார்கிட்டையும் வந்து பண்ணல, திணிக்கவும் சொல்லலை. நீங்களும் நோன்பு வைக்கணும், நாங்கள் நோன்பு வைக்கிறோமா இல்லையா, நீங்கள் நோன்பு வைங்க இப்படின்னு வந்து கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை செய்கிற ஒரு கடையிலையோ, ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திலேயோ, இல்லை பக்கத்து சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களையோ இப்படி நிர்பந்தப்படுத்துதான்னு சொன்னால் நிர்பந்தப்படுத்தாது. அவங்கவுங்க இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒற்றுமையாக இன்னைக்கு இந்த தேசத்தில் அவங்கங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்து இருக்கிறார், இந்த வலது பக்கம் பார்த்தா கிறிஸ்தவர் இருக்கிறார், முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை பின்பற்றி வாழும்போது மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு வருத்தமோ மத உணர்வு புண்படுவதோ இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டு தான் இந்த தேசத்தில் வாழ்கிறாங்க. மாறாக இதை வந்து இந்த மதத்தையும் மதத்தின் உணர்வுகளையும் வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இப்படி வந்து சில பிரச்சனைகளை உருவாக்குறாங்களே தவிர அதனால் தான் ஏனைய எல்லாருக்குமே இந்த கரியை உண்ணக்கூடிய இந்துக்களுக்கும் மனசு பாதிக்கப்படுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மாட்டுக்கறி ஃபெஸ்டிவல் வச்சு நடத்துகிறோன்னு அவங்க வராங்க. அவங்களுடைய உணர்வு பாதிக்கப்படுறதுனால தான் நீ எப்படிப்பா என்னை வந்து நிர்பந்தப்படுத்துவ, உனக்கு பிடிக்கலைன்னா நீ போ, நான் சாப்பிடுவேன், நான் அதுக்காக ஒரு ஃபெஸ்டிவலே நடத்துவேன் அப்படின்னு அவங்க கேரளாவில் இந்துக்களே என்ன பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. மற்றவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு உண்டான உணவை சாப்பிட்றேன்ட்டு வராங்க. அப்போ அப்படி வரும்போது இதை நிர்பந்தப்படுத்தி நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடக்கூடாது, நான் மதிக்கிறேன், நீ மதிக்கணும் அப்படின்னும் போது தான் அது ஏனைய மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பையும் ஒரு சிரமத்தையும் கொடுக்குமே தவிர அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் யார் மீதும் நிர்பந்தப்படுத்தப்படாமல் அவர்கள் பின்பற்றினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.